நம்ம ஸ்டைலில் ஹோம்மேட் தொம்யாம் பேஸ்ட்டு செய்ய போகிறோம். நீங்கள் பார்க்குற தொம்யாம் பேஸ்ட்டு வீட்டுக்கு பல முறை செஞ்சுருக்கோம். அதில் ஒரு பகுதி தான் இது. இந்த தொம்யாம் பேஸ்ட்டை சேலட், பர்கர், சாண்ட்விச்சுக்கும் வச்சு சாப்பிட்லாம். நூடுல்ஸ் கிண்டும் போதும், ஃப்ரைட் ரைஸ் செய்யும் போதும் இதை போட்டு கிண்டலாம். கோழி, மீன் பேக் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தலாம். தொம்யாம் சூப்புக்கும் தொம்யாம் பிரியாணி செய்யும் போதும் ரொம்ப அருமையாக இருக்கும். வாங்க இந்த தொம்யாம் பேஸ்ட்டு செய்கிறத பார்க்கலாம். ஹாய், வணக்கம். நம்ம ஸ்டைல் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். தொம்யாம் பேஸ்ட் செய்கிறதுக்கு நான் 25 காஷ்மீர் சில்லி 2 கீறி விதையை நீக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மிளகா நான் வெந்நியில் போட்டு அவிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது அவ்வளோ காரமே இருக்காது. அது போக நம்ம வெந்நியில் போட்டு எடுக்கிறதுனால விதை நிற்கிறதுனால ரொம்ப காரமே இருக்காது. 15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது இல்லாட்டி நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் ருசி நல்லாயிருக்கும். 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். 3 சிகப்பு மிளகா. இந்த சிகப்பு மிளகா அவ்வளோ காரம் இருக்காது. அது போக நான் விதையை நீக்கிட்டு தான் செய்ய போகிறேன். 8 மல்லி வேறு எடுத்து வச்சுருக்கேன். லங்குவாஸ் ஒரு சின்ன துண்டு எடுத்து வச்சுருக்கேன். சிராய்ப்புல் 2 துண்டு அடிப்பக்கம் எடுத்து வச்சுருக்கேன். 4 லீமா புருட் சின்ன இலையாக தான் இருக்குது, 4 எடுத்து வச்சுருக்கேன். நடுவில் உள்ள நரம்பை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நரம்புலாம் இல்லை இதில். இதெல்லாம் அரைக்கிறதுக்கு தான். இன்னும் சில பொருள் இருக்குது, பார்ப்போம். 3 மேஜை கரண்டி கெட்டியான புளி எடுத்து வச்சுருக்கேன். புளி இது பத்தலைன்னா திருப்பி நான் கொஞ்சம் போட்டுக்கணும். இது இருக்கட்டும். இது 15 காஞ்ச ஈரால் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு வெந்நியை ஊற்றி வச்சுருக்கேன், அப்படி தண்ணியோட யூஸ் பண்ணுறதுக்கு. 1 மேஜை கரண்டி ஃபிஷ் சாஸ் வச்சுருக்கேன். 3 மேஜை கரண்டி அளவு இருக்கும் கருப்பட்டி. ஒரு சின்ன துண்டு வீகனோட பிளாச்சான் எடுத்து வச்சுருக்கேன். அது இந்த மாதிரி இருக்கும். இந்த 3 பொருளும் உப்பு இருக்கிறதுனால தேவைப்பட்டால் பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுக்கணும். எனக்கு இந்த மிளகா காரம் பத்தலைன்னா நான் எக்ஸ்ட்ரா 2 காரமான சில்லி வச்சுருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் பயன்படுத்திக்கங்க. நானும் தேவைப்பட்டால் தான் இதை பயன்படுத்திக்க போகிறேன். மற்றதை சமைக்கும் போது பார்க்கலாமா. சட்டி காஞ்சிருச்சு. நான் எல்லாத்தையும் வதக்கிட்டு தான் அப்புறமா தான் தாளிக்க போகிறேன். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1/2 கப் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். 1/2 கப் எண்ணெயில் நான் இவ்வளோதான் ஊற்றிருக்கிறேன். கால்வாசி தான் ஊற்றிருக்கேன். வெங்காயம், சித்திரத்தை, சிராய்ப்புல், பூண்டு, மல்லி வேறு, மிளகா விதை நிற்கிது எல்லாத்தையும் போட்டேன். அவிச்ச மிளகா வத்தலை போட்டுக்கிறேன். அப்புறம் வெட்டி வச்ச எலுமிச்சை இலை. இதையெல்லாம் பச்சையிலே அரைச்சிட்டு தான் வதக்கி சம்பால் மாதிரி நல்லா பேஸ்ட்டு செஞ்சு எடுப்பாங்க. நான் வதக்கிடுவேன். கொஞ்சம் வதக்கிட்டோம்னா அந்த பச்சை வடை கொஞ்சம் குறைஞ்சிரும். அப்புறம் அரைச்சிட்டு கொஞ்சம் நம்ம வதக்கக்குள்ளே கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். ரொம்ப நேரம் போட்டு கிட்டிகிட்டே இருக்க வேண்டிய இருக்காது. இது எனக்கு சுலபமாக தெரியுது. காஞ்ச ஈரால் ஊற வச்சுருந்ததை தண்ணியோடு போட்டுக்கிறேன். கொஞ்சம் வதங்கிட்டோமா பார்ப்போம். ஒரு 5 நிமிஷமாக வதக்கிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த பிளாச்சனை போட்டுக்கிறேன். இந்த பிளாச்சனை அலுமினிய கோயிலில் சுற்றிட்டு கூட அடுப்பில் வச்சு கூட சூடாக்கி போடலாம். நான் இப்படி வதக்குறதுனால இதிலே போட்டுருவேன். இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்குவோம். அப்படின்னா நம்ம அரைச்ச பிறகு சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். நல்லா ஒரு 3/4 வதங்கிருச்சு. நான் அடுப்பை அடைச்சிட்டு ஆற விட்டுட்டு பார்ப்போம். அதில் கருப்பட்டியை போட்டு விட்டுறேன். சரி, ஆறட்டு பார்ப்போம். கொஞ்சம் ஆறி வருது. நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறேன். இது என்னோடய மெத்தட். நான் எப்போமா ஏதாச்சும் சம்பால் எது செஞ்சாலும் இந்த மாதிரி வேக வச்சுட்டு செஞ்சோம்னா ரொம்ப சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அதுபோக ரொம்ப நம்ம பச்சையிலே அரைச்சிட்டு செய்யும்போது அடுப்பெல்லாம் அப்படியே தெரிச்சு தொடச்சி எடுக்கக்குள்ளார கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 3 மேஜை கரண்டி புளி பேஸ்ட்டை போட்டுக்கிறேன். ஃபிஷ் சாஸ் எடுத்துருந்தேன்ல அது. சரி, நான் அரைச்சிட்டு பார்ப்போமே. நல்லா அரைப்பட்டுருக்குது. இப்போ சாப்பிட்டு பார்த்தா கூட சம்பால் மாதிரியே தான் இருக்கும். நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நம்ம திருப்பி தாளிச்சிருவானா. எல்லாம் போட்டாச்சுல. அதே சட்டியில் தான் நான் தாளிக்க போகிறேன். 1/2 கப் எண்ணெய் எடுத்ததில் பயன்படுத்தினது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எனக்கு ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. 1/2 கப்பு எண்ணெய்க்கு மேலே தான் இருக்குது. எடுத்துகிட்டேன். இதில் 1 மேஜை கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடு வரட்டும். அந்த எண்ணெய் வாசம் நல்லா வருது. கொஞ்சம் அரைச்ச பொருளெல்லாம் போட்டுக்கிறேன். சீக்கிரம் வேலை முடிஞ்சிருச்சுலாம். நம்மதே வதக்குறதுனால. ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பத்தில் வதக்குனதுனால. ஆமாம். இப்போ பச்சை வடை அவ்வளோ இல்லை தான். இதுதான் கொஞ்சம் நேரம் நம்ம வதக்கிட்டு எடுத்து வச்சிடலாம்.
நம்ம செஞ்சு முடிக்கும்போது எண்ணெய் மேலே வரைக்கும் இருந்துச்சுன்னா நம்ம போத்தலில் எடுத்து வைக்கும்போது அது வெளியே வச்சாலும் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் கம்மியாக இருக்கிறதுனால ஐஸ் பெட்டியில் வச்சா ஒரு மாதம் வரைக்கும் கூட வச்சு சாப்பிட்லாம். இது 2 நாளில் எங்கள் வீட்டில் காலியாகிடும். எனக்கு வந்து இனிப்பு பத்தலை, நான் வந்து பாதி போட்டிருக்கேன். அந்த ஊசி மிளகாய் எடுத்து வச்சுருந்தேன்லாம் 2, காரம் பத்தாததுக்கு அதையும் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவைப்படாட்டி அந்த ஊசி மிளகா போட வேணாம். எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக சாப்பிட்றதுனால நான் போட்டிருக்கேன். எண்ணெய் நமக்கு ரொம்ப பிரிஞ்சு வராட்டி கூட அந்த எண்ணெய் வெளியே வருது. ஏன்னா பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றலை, எண்ணெய்லாம் அடியில் வந்துருச்சு. தெரியுதா? தெரியுது. தயாராகிடுச்சு. நான் அடுப்பு அடிச்சுக்கிறேன். நம்ம ஸ்டைல் தொம்யாம் பேஸ்ட்டு தயாராகிட்டு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்களும் இந்த பேஸ்ட்டை செய்து பலவிதமான தாய் உணவை சமைத்து குடும்பத்துடன் மகிழ்ச்சியாக உண்டு எங்களையும் மகிழ்ச்சிப்படுத்துங்க. நம்ம தொம்யாம் கிரேவி வீட்டில் செய்கிறதுனால அதில் இனிப்பு, புளிப்பு, காரம், எண்ணெய் எல்லாமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். நம்ம ருசிக்கு தக்க அதை செய்யலாம். கடையில் வாங்கினா இந்த கட்டுப்பாடு இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிறகு கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். நம்ம ஸ்டைல் சேனலை பார்த்ததற்கு நன்றி.